வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய ஃபார்முலாவை மட்டுமே வச்சு நீங்கள் கேரளா லாட்ரிக்கு ஏபிபிசிஏசி ஆல் போர்டு 3 நம்பர் ஃபுல் வின்னிங் எடுக்கவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு மெத்தேடு தான் இந்த மெத்தேடு. நம்ம சேனலை ஃபஸ்ட்டையும் வாட்ச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா 1000% கேரளா லாட்ரிக்கு இந்த ஒரு ஃபார்முலாவை மட்டுமே வச்சு இப்போது 30 நாள் ரிசல்ட் அடிக்கிறாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மெத்தேட்ஸை மட்டுமே பயன்படுத்தி நீங்கள் 25 நாள் கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம். 1000% நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரெகுலராக நம்ம கெஸ்ஸிங்கும் சரி, தொடர்ந்து ஃபார்முலா மெத்தேட்ஸும் தொடர்ந்து கொடுத்துருக்கோம். நம்ம கொடுக்கக்கூடிய ஃபார்முலாவையும் நீங்கள் எடுக்கக்கூடிய மெத்தேட்ஸையும் மட்டுமே பயன்படுத்தி 100% வின்னிங் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா அதாவது இது என்ன ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா ஜாக்பாட் ரிசல்ட்டு கூகுளில் போயிட்டு கேஎல் ஜாக்பாட் ரிசல்ட்டு அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய வெப்சைடு, அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட்டு எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 10:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்லேருந்து நமக்கு அதிகமாக வின்னிங் நம்பர்ஸ் வரும். பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்று அதுக்கு முன்னாடி நாள்லாம் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த ட்ராவுக்கு ஃபெயிலியர் தான். இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு 550 ரிசல்ட்டாக வந்துருந்துச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா இதிலே ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கெஸ்ஸிங் கொடுக்குறாங்க. இதில் கொடுக்கக்கூடிய ஏசிபிசி நம்பர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வாரத்தில் 2 வின்னிங் 3 வின்னிங் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே இந்த இதில் கொடுத்ததில் நமக்கு ஏசியும் பாஸ் ஆயிருந்துச்சு, அதாவது பிசியும் பாஸ் ஆயிருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருந்துச்சி. பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்தி நிறைய நம்பர்கள் வின்னிங் எடுத்துருக்கலாம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக பயன்படுத்திருந்தீங்கன்னா நம்ம ரெகுலராக சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம ஃபார்முலா மெத்தேட்ஸ் தொடர்ந்து கொடுத்துருக்கோம்னு. பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைத்து நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணிடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்பாட் வெப்சைட்டுக்குள்ளே போயில பார்த்தீங்கன்னா 10:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட் நம்பர்ஸ்லேருந்து கேரளா லாட்ரிக்கு வின்னிங் நம்பர்ஸ் வரும். இந்த நம்பர்ஸையும் நீங்கள் மேட்ச் பண்ணி வைக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் போர்டு நம்பர்ஸும் 2 நம்பர் கொடுப்பாங்க. அதிலிருந்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வின்னிங் அதிகமாக வரும். பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 30 நாள் ரிசல்ட் அடிக்கிறாங்கன்னா அதிகபட்சம் 24 நாள் 25 நாள் அளவுக்கு நமக்கு வின்னிங் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம ரெகுலராகவும் எல்லா நாளுமே பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய மெத்தேட்ஸை மட்டும் நம்ம திரும்ப திரும்ப எதனால் கொடுக்குறோம்னா புதுசாக வரக்கூடிய நம்பர்களுக்காகவும் திரும்ப எதுக்கு கொடுக்குறோம்னா நீங்கள் இந்த மெத்தேட்ஸை விட்டுட்டு வேறு மெத்தேடு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி மட்டுமே தான் நான் ஃபுல்லாகவே கொடுக்குறேன். ஏன்னா நம்ம ஒரே மெத்தேட்ஸையும் திரும்ப ஃபார்முலாஸையும் பயன்படுத்தி மட்டுமே வின்னிங் எடுக்க முடியும். நம்ம நிறைய மெத்தேட் பயன்படுத்தினோம்னா கண்டிப்பாக வின்னிங்கிறது அடிக்கடி எடுக்க முடியாது. பார்த்திங்கன்னா எல்லா நம்பர்களுமே பயன்படுத்துங்க. நம்ம கொடுக்கக்கூடிய மெத்தேட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், தொடர்ந்து பாஸ் ஆகக்கூடிய மெத்தேட்ஸ் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2:30 மணிக்கு மிஸ்ஸின் நம்பர்ஸ் இந்த வெப்சைட்டில் ஷோ பண்ணுறாங்க. மிஸ்ஸின் நம்பர்ஸை வச்சு வின்னிங் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய நம்பர்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே மிஸ்ஸின் நம்பர்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3/8க்கு கேரளா லாட்ரிக்கான ரிசல்ட்டும் இங்கே ஷோ பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரிசல்ட்டையும் நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே பார்த்துக்கலாம். 3/8க்கு இங்கே ஷோ பண்ணிடுவாங்க. பார்த்தீங்கன்னா அதாவது இன்றைக்கி அடித்த நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபார்முலாஸில் எல்லா மெத்தேட்லேயுமே ஃபெயிலியர் தான் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த கெஸ்ஸிங் மெத்தேடில் மட்டுமே நமக்கு ஏசியும் பிசியும் 50ங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு எப்போதும் பாஸ் ஆகக்கூடிய ஃபார்முலாஸ்லாம் என்ன நம்பர்ஸ் கிடைக்கிது. அடுத்தபடியாக நடக்கக்கூடிய ட்ரா திங்கக்கிழமை நடைபெறுது. வின் கம்பெனி நடைபெறுது 22ஆம் தேதி 4வது மாதம் 2024 நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு என்ன நம்பர்ஸ் ஆல் போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்த்துடலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு 550
பெருக்கல் 99ன்னு போடுறோம். இதில் கிடச்சிருக்கக்கூடிய நம்பர் வந்து 450ன்னு கிடச்சிருக்கு. 450ன்னு கிடச்சிருக்கு. அப்போது இந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4ஆம் நம்பர் ஒரு போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீண்டும் 5 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கையில் வந்து 0 வந்து உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 வந்து சி போர்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க, இல்லாட்டி வேண்டாம். பார்த்தீங்கன்னா இந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும் நமக்கு 6 நம்பருக்கு ஃபஸ்ட்டில் வரக்கூடிய 2 நம்பர்ஸ்லேருந்து வின்னிங் நம்பர் வருது. அது என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா 8 9. அப்போது 8 9லேருந்து வின்னிங் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? அதாவது சி போர்டு 0 அடிச்சிருக்காங்க. 0க்கு 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5க்கு 8 8ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது என்னையோடைய கணக்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மெத்தேட்ஸை பயன்படுத்தி பார்க்கையில் வந்து என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் வந்து 8ஆம் நம்பர் கண்டிப்பாக ஒரு கணக்கில் வந்திருக்குங்க. ஸ்ட்ராங்கான நம்பராக தான் வந்திருக்கு. 8 வந்து கண்டிப்பாக வரணும், வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். இதை விட்டு நமக்கு வேறு நம்பர் வந்துச்சுன்னா 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவும் வந்து நமக்கு ஒரு 2 மெத்தேடில் கிடச்சிருக்கு. அதே மாதிரி 7ஆம் நம்பர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம 781 பாக்ஸில் வந்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 817 பாக்ஸ் கொடுத்துருப்போம், உங்களுக்கே தெரியும். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நான் சிங்கிள் ஷாட்டில் வந்து இந்த மெத்தேட்ஸை பயன்படுத்தி கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 8 வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா 8 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த 8ஆம் நம்பர்ஸை நீங்கள் வந்து 100% ஸ்ட்ராங் பண்ணி மேட்ச் பண்ணியும் ப்ளே பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இந்த ஒரு மெத்தேட்ஸை பயன்படுத்தி நம்ம பாட்ஸ் நம்பர்ஸாக பார்க்கையில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் வந்து நான் வந்து அதிகமான நம்பர் வந்து பாட்ஸில் வந்து கொடுக்கல. கம்மியான நம்பர்ஸ் மட்டுமே நான் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் மேட்ச் பண்ணி வைங்க, இல்லாட்டி வேண்டவே வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க. நம்ம வந்து அதிகமான நம்பர்ஸ் வந்து கொடுக்கறது கிடையாது, உங்களுக்கே தெரியும். கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்குறோம். கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கணும் மட்டும்தான் ஸ்ட்ராங் மணியை நான் வந்து கொடுத்துருக்கேன். 2 நம்பர் நம்ம ஃபார்முலாவையும் நம்ம எப்போதும் மேட்ச் பண்ணி எடுக்கக்கூடிய மெத்தேட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நடக்கக்கூடிய ட்ராவுக்கு பாக்ஸில் 2 நம்பர் நான் வந்து எடுத்திருக்கேன். 817ம் 287ம் பாக்ஸில் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் நம்ம கொடுத்துருக்கிற மெத்தேட்ஸ் எல்லாம் பயன்படுத்தியும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் எடுக்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மெத்தேடை பொறுத்த வரைக்கும் நமக்கு முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு இந்த மெத்தேடில் கிடைச்ச மாதிரியே நமக்கு பிசி வந்து வின்னிங் கொடுத்துருந்தாங்க. இதில் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர்ஸையும் நம்ம ஃபார்முலாஸில் எடுக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி நல்ல ஒரு கெஸ்ஸிங்காகவும் பெஸ்ட் நம்பர்ஸாகவும் தொடர்ந்து நான் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.